சந்தோஷ் யூடியூப் சேனல், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி லவர்ஸ் டே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். பிப்ரவரி மந்த் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மந்த்துங்க. ஏன்னா வந்து என்னோட பர்த்டே February 14 அன்றைக்கி வரும். லவர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே எல்லாருமே February 14 தான். எல்லாமே வந்து ஒரு ரொமான்டிக்காக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க ஒரு மந்தில், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் தான் பெங்களூர்லேருந்து வந்திருந்தேன். என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவசர அவசரமாக அந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லலாம், ஒரே விஷயம் தாங்க. இல்லை, வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிறக்கிறோம், வாழ்கிறோம், என்ன சொல்லலாம், ஒர்க் பண்ணுறோம், மணி ஏர்ன் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் சரி, லைஃப்பில் உண்மையான ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து அது லவ் தான். அதில் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் நம்ம அம்மா நம்ம மேலே வைக்கிற லவ், அப்பா நம்ம மேலே வைக்கிற லவ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க மேலே வைக்கிற லவ், அதே மாதிரி வந்து எல்லாருமே இந்த ஒரு ஏஜ் 18 வயசு ஆகும்போது ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ கண்டிப்பாக வந்து காதல்ங்கிறது ஏற்பட தான் செய்யும். அந்த லவ்ங்கிற விஷயம் வந்து இன்னும் 50 வருஷங்களுக்கு போனாலும் சரி, 100 வருஷங்களுக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த லவ்ங்கிற விஷயம் வந்து மறக்கவும் முடியாது. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், பெஸ்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நானும் 2K கிட் தான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லைக் ஒரு ஃபன்னியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து. பட் அப்படி இருந்தாலுமே கூட வந்து இன்னும் வந்து ஒரு 100 வருஷங்கள் போனாலும் சரி, இன்னொரு 100 வருஷங்கள் போனாலும் உண்மையான லவ், ட்ரூ லவ்ங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ லைக் வந்து நான் 2022 வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். 2022 February 14 இதே நாளில் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து லவ்வில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ட்ரஸ்ட், மணி அண்ட் ஒருத்தவங்க கொடுக்குற வந்து ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட இந்த மாதிரி உறவுக்குள்ள வந்து ஒரு ட்ராபேக் வரும்போதோ, இல்லை வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம கூட நிற்கிறது தான் நம்ம உண்மையான லவ்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து அந்த வீடியோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிற மாதிரி. இன்றைக்கி இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்குன்னு இல்லை, இந்த ஏஐ ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்றைக்கி ஒரு 100 வருஷங்கள் போனாலும் சரி, என்றைக்குமே அந்த ட்ரூ லவ்ங்கிற விஷயம் இருக்கும். அந்த சேம் டைம் வந்து ஒரு பார்ட்னருக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அந்த ட்ரஸ்ட், அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சோல்ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா வந்து கண்டிப்பாக அந்த ட்ரூ லவ் வந்து என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்னோடய பார்ட்னர்ட்டையுமே வந்து நான் என்ன சொல்லலாம், அதுதான் நான் சொல்லுவேன். என்னோடய பார்ட்னர்கிட்ட, என்னோடய லவர்ட்டையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவங்க வந்து எனக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். 2 பேரும் வந்து என்ன சொல்லலாம், அந்த மாதிரி இந்த ஒரு இதுவே இருக்காது, எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ஈஸியாக வந்து அதை கன்வே பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதுதான் வந்து லவ் தேவைன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த சேம் டைம் வந்து ஃப்ரீயாக விட்டுற வேண்டியது இதில் என்ன இருக்குது. இந்த மாதிரி வந்து யாருமே வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாமல், ஓகே உங்கள் ஒர்க்குன்னு பாருங்கள், நம்ம உங்களுக்கு பாருங்கள், கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கடைசியாக இருக்கும். பிரேக்கப்ங்கிற பேச்சு கையில் இருக்காது அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதையும் தாண்டி பிரேக்கப் நடந்த ஒரு சில நண்பர்களுக்கும் வந்து இந்த டைமில் சொல்லிக்கணும்னா வந்து ஹோப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அதோட பெஸ்ட்டான விஷயம் இல்லை, அந்த விஷயமே கூட நமக்கு திரும்ப தேடி வரும் அப்படின்னா வந்து யூனிவர்சல் ட்ரூத், காட் சொல்கிறது தான் அதான். ஸோ யாருமே ஹோப்பை விட்டுறாதீங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதான் அந்த சந்தோஷம் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு லைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு லைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச டைம் இருக்கும்போது இன்றைக்கி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து இன்னும் உங்களோட லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். அதில் கூட டிஎம் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம், லைவில் பேசலாம். அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து, நண்பர்கள், நேயர்கள் எல்லாருக்குமே வந்து இனிய காதல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி என்னோட பர்த்டே கூட எனக்கு விஷ் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. என்னோட ஹார்ட் என்றைக்குமே வந்து உங்களுக்கு தான். வித் லவ், சந்தோஷ். தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே ஹாப்பியாக இருப்போம், மற்றவங்க சந்தோஷமாக வச்சுக்கோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே 2026. தேங்க்யூ.